அனைவருக்கும் வணக்கம். பெரும்பாலானவங்க வீட்டில் இன்றைக்கி வாஸ்துக்கான செடி வளர்த்துறது அப்படின்னு நிறைய பேர் இதை வளர்த்திட்டு தான் வர்றாங்க. முக்கியமாக இந்த பணம் அதிகமான வரவு இருக்கணும், நம்ம வீட்டில் செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மணி பிளான்ட்லாம் வளர்த்துவோம். இந்த மணி பிளான்ட்டை எந்த திசையில் எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமாக சொல்கிறாங்க. நீங்கள் மணி பிளான்ட்டை இந்த திசையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கடன் அதிகமாக வரும். கண்டிப்பாக அந்த இடத்துலேருந்து அகற்றி விடுங்க அப்படிங்கிறதுக்கான வீடியோ தாங்க இது. நீங்களும் உஷாராயிடுங்க. உங்கள் வீட்டில் மணி பிளான்ட் இருக்குது அப்படின்னா எந்த திசையில் இருக்குது, இப்போ நீங்கள் எப்படி மாற்ற போகிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு இது மேலெல்லாம் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி, நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னாலும் சரி, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் வந்து கணவன் மனைவி சண்டை, எப்பப்பாரு சண்டை பிரச்சனை, அது வந்து அவங்க பிரிந்து போகிற அளவுக்கு இருக்குது, விவாகரத்து கூட வந்துட்டாங்க அப்படின்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். எந்த விதமான தோஷமோ பிரச்சனையோ பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னாலும் அனைத்திற்கும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. நம்ம வீட்டில் செடிகளை வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முதல் தேர்வே இந்த மணி பிளான்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா அதோட பேர்லேயே மணி அப்படின்னு இருக்கிறதால கண்டிப்பாக இதில் பணவரவு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருடைய நம்பிக்கை. ஏன் அப்படின்னா குறைந்த பராமரிப்புக்கு கொடி போல வளர்ந்து வரக்கூடிய பசுமையும் நேர்மறை ஆற்றலையும் கொடுக்குது இந்த மணி பிளான்ட். ஆனால் குறிப்பிட்ட இடத்துல மணி பிளான்ட் வளர்க்காவிட்டால் வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டில் எதிர்மறை ஆற்றல் ஏற்படும். அந்த வகையில் மணி பிளான்ட் வீட்டில் வளர்க்கக்கூடாத இடங்களை குறித்து நாம் பார்க்கலாம். முக்கியமாக உங்கள் வீட்டில் மங்களகரமான மூலையாக வாஸ்து சாஸ்திரத்தின்படி வடகிழக்கு மூலை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல மணி பிளான்ட்டை கண்டிப்பாக வளர்க்கவே கூடாதுங்க. இப்போது உங்கள் வீட்டில் இந்த வடகிழக்கு மூலையில் மணி பிளான்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக திசையை மாற்றிடுங்க. இந்த திசையில் மணி பிளான்ட் இருக்கும்போது நீங்கள் நீதிமன்ற வழக்குகள், நோய்கள், தேவையற்ற செலவுகள், தேவையற்ற வீட்டில் சண்டை சச்சரவு பிரச்சனை, வீட்டில் வருமானம் வராத தடைபடுறது, அப்படியே வருமானம் வந்தால் கூட அது வீணாக கரைந்து போகிறது, உரிமையாளர் கடனால் பாதிக்கப்படுறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். இதனால தான் தவறுதலாக கூட வீட்டினுடைய வடகிழக்கு மூலையில் மணி பிளான்ட் வைக்கிறத தவிர்த்து விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சில சந்திப்புகள்லாம் வரும்போது நமக்கு ஏன் நடக்குது என்னன்னு தெரியாது. இப்போது இந்த மாதிரி செடியெல்லாம் ஏன் வளர்த்துறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வரணும். ஒரு எதிர்மறையான எனர்ஜி நம்ம வீட்டை நோக்கி வருது அப்படின்னா இந்த மாதிரியான செடிகள் அதனுடைய அந்த எதிர்வினைகளை அது எடுத்துக்கிட்டு நமக்கு பாசிட்டிவான நல்ல நேர்மறை எண்ணங்களை வெளியே அனுப்போம் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதனால தான் பணவரவு சேரும், செல்வ செழிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. அதனால் உங்கள் வீட்லேயும் மணி பிளான்ட்டு வச்சுக்கோங்க, அது ரொம்ப நல்லது தான். ஆனால் அது வந்து கண்டிப்பாக இந்த திசையில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்லேயும் இந்த வடகிழக்கு மூலையில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை எடுத்துருங்க. இந்த மணி பிளான்ட் மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் வந்து நிதி நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அகற்றுறது நல்லது. வாஸ்து சாஸ்திரத்தின்படி சுக்கிர கிரகத்தை மணி பிளான்ட் குறிக்கிறதா சொல்கிறாங்க. மேலும் ராகு ஆதிக்கத்திற்கு உட்பட்ட இடமாக கூட குளியலறை இருக்கும். ஆகவே குளியலறைக்கு அருகில் மணி பிளான்ட் வளர்க்கும் போது இவ்விரண்டு கிரகங்களுடைய சேர்க்கையானது வீட்டுக்கு வரக்கூடிய வருமானத்தை குறைக்க செய்து நிதி நெருக்கடியை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதால குளியலறைக்கு அருகில் மணி பிளான்ட் வைக்கக்கூடாது. அதாவது நிறைய பேர் வீட்டில் அந்த இடம் தான் வசதியாக இருக்குது அப்படின்னு இங்கே வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கூட யோசிக்காமல் டக்குன்னு அப்படி வச்சு விட்ருவாங்க. ஆனால் அப்படி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் மன அழுத்தத்தை அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பொதுவாக பலரும் மன அமைதிக்காகத்தான் இந்த படுக்கை அறையில் கூட மணி பிளான்ட் வச்சு வளர்ப்பாங்க. அதாவது அதுக்கு வந்து பெரிய தொட்டியோ தண்ணியோ தேவையில்லாமல் கூட சிறிய அளவில் இருந்தால் கூட அதை நம்ம ஒரு ரூம்குள்ளே கூட வச்சு வளர்க்கலாம். அப்படி வைக்கும்போது படுக்கை அறையில் தலைப்பகுதியில் மணி பிளான்ட் வளரும்போது இந்த கணவன் மனைவிக்கு இடையில் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட்டு சண்டைகள் அதிகரித்து மன அழுத்தமும் பதற்றமும் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. முடிந்த வரைக்கும் படுக்கை அறையில் தலையணை பகுதிக்கு அருகில் மணி பிளான்ட் செடி வைக்கிறத தவிர்க்கிறது நல்லது.
சில வீடுகளில் ஒரு குடும்ப பிரச்சனை அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். எதுக்கு இந்த குடும்ப பிரச்சனை, இப்போ எதுக்கு இந்த சண்டை வருது அப்படின்னு ஒரு யோசிப்பாங்க. இது எதனால் அப்படின்னு பார்க்கும்போது, முக்கியமாக மணி பிளான்ட் செடிகள் எத்தகைய இடங்களிலும் செழித்து வளரும். ஆனால் இருண்ட இடங்களிலும், இருண்ட மூலைகளிலும் மற்றும் குறைந்த வெளிச்சம் இருக்கக்கூடிய இடங்களிலும் வளர்க்கும் போது குடும்பத்துக்கு நிதி பின்னடைவுகள் ஏற்பட்டு குடும்பத்தில் பிரச்சனை அதிகரிக்கும். அப்படிங்கிறதால இருண்ட இடங்களில் மணி பிளான்ட் வைக்கிறத நீங்கள் மறந்துடுங்க. இருண்ட இடங்களில் வைக்கும்போது கண்டிப்பாக அது ஒரு செழிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. முக்கியமாக தரை தொடாத செடிகள், அதாவது மணி பிளான்ட் செடிகள் மேல் நோக்கி படர்ந்து வளரும் வகையில் வளர்க்கல அப்படின்னா நம்ம வீட்டில் வாஸ்து குறைபாட்டை ஏற்படுத்தும் அப்படின்னும், வீட்டுக்கு வரக்கூடிய வருமானத்தை தடுத்து நிறுத்திவிடும் என்பதையும், செடிகள் கீழ் நோக்கி வளராத வண்ணம் மேல் நோக்கி வளரும். அதற்கு ஏதுவாக கம்பு அல்லது கயிறு கட்டிவிட வேண்டியும் இதுவே மிக நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் சரியான இடம் என்ன, இந்த வடகிழக்கு மூலையில் வைக்க வேண்டான்னு சொல்லிட்டீங்க, ஆனால் வைக்க வேண்டிய சரியான இடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டினுடைய தென்கிழக்கு மூலைக்கு அதிபதியாக விநாயக பெருமான் இருப்பார். விநாயக பெருமானும் கோள்களினுடைய சுக்கிரனும் இருக்கிறதால வாஸ்து சாஸ்திரத்தின்படி தென்கிழக்கு மூலையே இந்த மணி பிளான்ட் வளர்க்குறதுக்கு மிகவும் சரியான இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வீட்டுக்கு நல் வாய்ப்புகளை ஈர்த்து குடும்பத்தினுடைய செழிப்பான நிலைக்கு வழிவகுக்கும். மணி பிளான்ட் இருக்கக்கூடிய வீட்டின் நிதிநிலைமைக்கும் முக்கிய தொடர்பு இருக்குது. அதாவது அலங்கார செடியாக இல்லாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு வாஸ்து சாஸ்திர குறைபாடு இல்லாமல் மணி பிளான்ட் செடியை வளர்த்து நம்ம பயன்பெறுவது தான் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் இந்த செடி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் அவங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இதை மணி பிளான்ட் வளர்க்குறதால உண்மையாகவே பண வரவு இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பெற்ற அனுபவத்தை பதிவிடுங்க. அதுபோல் ஒரு சில வீடுகளில் இது காஞ்சி போனால் கூட எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அது காயாமல் பார்த்துக்கணும். அப்போ தான் நம்மக்கிட்ட பண வரவு இருக்கும். அந்த செடிகள் காயுது அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு பண வரவு குறையுது அப்படின்னு அர்த்தம். அல்லது பணம் நம்ம கையை விட்டு போகுது, கடன் வாங்குகிறோம், இந்த வீட்டில் இப்போ பிரச்சனை வரப்போகுது, சண்டைகள் வரப்போகுது அப்படின்லாம் அர்த்தம். அதனால் இந்த மணி பிளான்ட் செடிகள் நம்ம வைக்கும்போது நிறைய விஷயங்களை கவனித்து வைக்கணும். நம்ம எந்த திசையில் வைக்கணும், அது நம்ம அதுக்கான தண்ணி சரியான முறையில் இருக்கா, சூரிய ஒளி சரியான முறையில் இருக்கா அப்படின்லாம் பார்க்கணும். மணி பிளான்ட் மட்டும் இல்லை, இந்த பண வரவை தரக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு மூங்கில் செடி வைக்கிறது எவ்வளவு பெரிய பாசிட்டிவான விஷயமா சொல்கிறாங்க. அதனால் நாம் மூங்கில் செடி கூட வைக்கலாம். இதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மணி பிளான்ட் செடி வீட்டில் இருக்கக்கூடிய காற்றை சுத்தமாக வச்சுருக்கிறதோட சுற்றுப்புற காற்றையும் சுத்தமாக வைக்க உதவுது. மணி பிளான்ட் செடியை வீட்டுக்குள்ளே வளர்க்கும் போது அதனுடைய செழிப்பான பச்சை இலைகள் வரவேற்பறை, பால்கனி, அலுவலகம் இது போன்ற இடங்களில் அழகாக காட்டும். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையும் கூட அது வெளித்தள்ளும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய மொபைல், லேப்டாப் இது போன்ற சாதனங்களில் இருந்து வெளிவரக்கூடிய தீங்கு கூட விளைவிக்கக்கூடிய கதிர்வீச்சை கூட இந்த மணி பிளான்ட் செடிகள் ஓரளவுக்கு குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே வளர்க்கப்படக்கூடிய இந்த மணி பிளான்ட் செடியினுடைய பச்சை இலைகளை பார்க்கும்போது பார்ப்பவர்களுடைய மன அழுத்தம் குறைந்து கவனம் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்குது. வாஸ்து சாஸ்திரத்தின்படி நேர்மறை ஆற்றலுடைய சின்னமாக இந்த மணி பிளான்ட் இருப்பதால் நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் நேர்மறை ஆற்றலை குறிக்கும் செடியாக இது கருதப்படுது. தண்ணீரிலும் மண்ணிலும் எளிதாக வளரக்கூடிய இந்த மணி பிளான்ட் செடிக்கு அதிக பராமரிக்கக்கூடிய அதிக கவனமும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறதால இது எளிமையான செடி தான், வளர்க்குறதும் எளிமையானது தான். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி வளர்த்து பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை உங்கள் வீட்டில் பெற முடியும். இந்த மணி பிளான்ட் செடியை அதிக சூரிய ஒளிப்படாத இடத்துல வீட்டினுடைய தென்கிழக்கு திசையில் வைக்கிறது நல்லது. மண்ணை முற்றிலும் உலர விடாமல் தவறாமல் செடிக்கு தண்ணி ஊற்றி காய்ந்த மஞ்சள் நிற இலைகளை பறித்து அகற்றினா செடி செழிப்பாக வளரும். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் அந்த மணி பிளான்ட் செடியை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.